இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இண்டோ சைனீஸ் ஸ்டைல் செஸ்வான் சாஸ். ஸோ இந்த சாஸ் வந்து ரொம்ப ஸ்பைசியான சாஸ்ங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செஸ்வான் சாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து அதை வந்து தண்ணியில் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நாம் இதை யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ வரமிளகா அப்படியே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அதனால் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரமாக வேண்டாம் அப்படின்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இல்லை காரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விதையோடையே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இதை இப்போது பேஸ்ட்டாக அரைச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு இந்த சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து நிறையா ஆட் பண்ணுங்க. நம்ம ஊறுகாலாம் செய்யும்போது அது ரொம்ப நாள் கெடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையா ஆயில் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ஆயில் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கெடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நறுக்குன பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வணக்குனிங்கன்னா அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட், அதாவது வரமிளகாவோட பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து விதையோடைய தான் அரைச்சிருக்கேங்க, விதையை வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ விதையோட அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் வினிகர், ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, நீங்கள் யூஸ்வலாகவே எந்த சாஸ் சாப்பிட்டிங்கனாலும் அதில் வந்து மைல்டாக ஒரு சுகர், அதாவது ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக கொஞ்சமாக நான் ஸ்வீட் ஆட் பண்ணுறேன், அதாவது சுகர் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டிங்கன்னா அந்த ஆயில் எல்லாம் அதிலேருந்து செப்ரேட் ஆகி வந்துடும். நம்ம ஊறுகாலெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆயிலில் நல்லா செப்ரேட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்போ இல்லை டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது யூஸ்வலாக ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த சாஸ் கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். அதே சமயம் அந்த டொமேட்டோவில் இருக்க அந்த தக்காளியில் இருக்க அந்த மைல்டு புளிப்பு வந்து உங்களுக்கு இந்த காரத்துக்கும் புளிப்புக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சாஸை. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களோட செஸ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் செஸ்வான் ரைஸ், செஸ்வான் நூடுல்ஸ், அப்புறம் செஸ்வான் பன்னீர், இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் செய்யலாம். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பரான ரெசிபீஸ். அது எல்லாத்தையும் இனி வர வாரங்களில் பார்க்கலாம். ஸோ பாய்.